அன்பார்ந்த சோதரி, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதையிட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் அடைகின்றோம். அன்பானவர்களே, உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கின்றோம். உங்களது ஜெபத்தவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் முன் குறித்த தேதிகளை நேரங்களை ஒதுக்கினால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆலோசனைகளை தர நாங்கள் தேவ பணியில் காத்திருக்கின்றோம். அனைத்து சேவைகளும் தேவ பணியில் இலவசமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இத்தனை ஆண்டுகள் முழுவதுமாக இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் உமது நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு ஆசீர்வாதமாக அமைகின்றது. அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்தை ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரை உங்கள் நண்பர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இறுதியின் சிந்தனைகளும் தியானங்களும் உடைய சமூகத்துக்கு உகந்தனவாய் இருக்கட்டும் ராஜா. இந்த காலகட்டங்களிலும் கர்த்தாவே, இங்கு நடக்கும் யுத்தங்கள், வன்முறைகள் யாவற்றுக்காக நாங்கள் கண்ணீருடன் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்டில் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், லெபனான் நாடுகளுக்காக, மத்திய கிழக்கு நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு சமாதான தீர்வை எமக்கு எடுத்து தாரும். இதனால் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஒரு சுபீட்சத்தை கட்டளையிடும். தேவகுமாரன், இந்த வேளையிலும் இந்த யுத்த கொடுமுனையில் இருக்கும் நாடுகளின் கர்ப்பிணி தாய்மார்களுக்காக நாங்கள் கண்ணீருடன் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அங்கிருக்கும் வைத்திய சிகிச்சை எடுக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாங்கும். அவர்களுக்கு வேண்டிய வைத்திய உதவிகளை எடுத்து அவர்களுக்கு அற்புதமாய் சுகம் கொடும். இந்த வேளையிலும் வைத்திய சிகிச்சை எடுக்கும் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். உலகளாவிய ரீதியில் கர்த்தாவே, அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கட்டளையிடும். அவர்களது மன தேவைகள், சரீர தேவைகள், மனோ வியாதிகள் யாவற்றிலும் குணமாக்கும். கர்த்தாவே, இந்த வேளையிலும் பொருளாதார சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, குடும்ப சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும். கர்த்தாவே, விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை, பிறந்த நாட்களை அனுசரியை தங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றியும் துதியும் எடுக்கின்றோம். பேர் பேராக இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களை, வேத பாடமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. நன்றி. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? இது இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றையும் அவருடைய வம்சத்தையும் விளக்கி கூறப்படுகின்றது. அன்பானவர்களே, கடந்த வாரம் நான் உங்களிடத்தில் கூறினேன், இந்த வாரம் நாங்கள் யாருடைய சந்ததி என்பதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுவேன். நாங்கள் ஆபிரகாமின், எப்ராயிமின் சந்ததி என்பதை கூறினேன். இந்த வாரம் உங்களுக்கு விளக்குவதாக நான் கூறினேன். அதை இப்பொழுது நான் கூற விரும்புகின்றேன். எப்படி சாத்தியமாகும்? நாங்கள் தமிழர்கள், நாங்கள் யூதர்கள் அல்ல, ஆனால் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதை விளக்கமாக உங்களுக்கு நான் கூற விரும்புகின்றேன். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்றார், வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் பண்ணப்பட்டன. சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் ஒருவரை குறித்து சொல்லுகின்றபடியினால் உன்னுடைய சந்ததிக்கு என்று சொல்லப்பட்டது. அது கிறிஸ்துவாகிய இயேசுவே. கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில்
வாக்கு தத்தங்கள் உன் சந்ததிக்கு, அந்த சந்ததிகளுக்கு என்று சொல்லவில்லை, அந்த சந்ததி கிறிஸ்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக நமக்கு கூறுகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வேத பண்டிதர், அவர் பரிசேயன், அவர் பிரதான ஆசாரியனாக வரக்கூடிய அத்தனை தகுதிகளும் இருந்தும் ஆண்டவருக்காய் அனைத்தையும் விட்டு எறிந்துவிட்டு ஆண்டவரின் பணியில் வந்தார். வேதத்தை கற்ற வேத பண்டிதர், எபிரேய நிபுணன். அவர் இதை தெளிவாக இந்த சத்தியத்தை எமக்கு அவர் கூறுகின்றார். அன்பானவர்களே, இங்கு கலாத்தியர் 3 அதிகாரம் 16 அந்த சந்ததி நாங்கள் கிறிஸ்துவே என்பதை அவர் கூறுகின்றார். இதை அவர் எதை குறித்து கூறுகின்றார்? ஆதியாகமம் 15 அதிகாரம் 5 அங்கு நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் சந்ததி. ஆதியாகமம் 15 அதிகாரம் 5 அடிப்படையாக கொண்டு இந்த விளக்கத்தை நமக்கு கூறுகின்றார். அன்பானவர்களே, இன்று நாம் இன்னும் ஒன்றை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். நாங்கள் யாவரும் எப்ராயிமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி, எப்ராயிமின் சந்ததி. எப்ராயிம் யோசேப்பின் 2ஆம் புத்திரன். இது ஆதியாகமம் 48 அதிகாரம் 19 அங்கு கூறப்படுகின்றது. இவருடைய சந்ததி திரளான ஜாதிகளாகும். இது யாக்கோபு எப்ராயிமை குறித்து கூறப்பட்ட பதம். இவருடைய சந்ததி திரளான ஜாதிகளாகும் என்று அங்கு கூறப்படுகின்றது. அன்பானவர்களே, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கின்றார். இங்கு எபிரேய பதத்தை தமிழிலும் ஆங்கிலத்தும் இதை பார்க்கும் பொழுது இதன் விளக்கங்கள் இல்லை. இதன் மூல பாஷையாகிய எபிரேய பாஷையில் நாங்கள் செல்லும் பொழுது மெலோ ஹா கோலாயிம் என்று அழைக்கப்படுகின்றது. மெலோ ஹா கோயாயிம். இதன் அர்த்தம் மெலோ என்றால் பூரணமான. ஹா ஹா கோலாயிம், கோயாயிம், GOYIM, கோயாயிம். இது எபிரேயத்தில் எழுதப்படுகின்றது. இதன் அர்த்தம் சந்ததிகள், ராஜ்யங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இதன் அழகாக அங்கு கூறப்படுகின்றது பூமியின் தேசங்கள் என்று இதன் எபிரேய பாஷை குறிக்கப்படுகின்றது. அதாவது யூதர் அல்லாத அனைத்து நாடுகளும் என்று இந்த கோயாயிம் என்ற பதம் இருக்கின்றது. ஹா கோயாயிம். இதன் எபிரேய எழுத்துக்கள் பார்க்கும் பொழுது 4393 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கின்றது. இது ஹா கோயாயிம் என்று யாக்கோபு எப்ராமை ஆசீர்வதித்தது. உனக்குள் பூமியின் யூதர்கள் அல்லாத புறஜாதிகள் அனைவரும் உன் சந்ததிக்குள் வருவார்கள் என்ற பதம் அங்கு தெளிவாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இது தெளிவாக இன்று நானும் நீங்களும் இன்று கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் எப்ராயிமின் சந்ததி என்பதை ஆதியாகமம் 48 அதிகாரத்தில் அங்கு யாக்கோபு கூறிய பதத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆதியாகமம் 48 அதிகாரம் 19 அடிப்படை கருத்து நானும் நீங்களும் யூதர் அல்லாதவர்கள், புறஜாதிகள், அனைத்து தேசங்களும் எப்ராயிமின் கீழ் அவருடைய ஜாதிகள் ஆவார்கள், அவருடைய சொந்த ஜனங்கள் ஆவார்கள் என்று இங்கு கூறப்படுகின்றது. அவருடைய இரத்த சொந்தம், உடன்பிறப்புகள், அவருடைய வம்சாவளிகள் என்ற பதங்கள் எபிரேய பாஷையில் எழுதப்படுகின்றது. எனவே அன்று ஆபிரகாமின் மகனான யாக்கோபு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு கூறிய ஆசீர்வாதம் இன்று எனக்கும் உங்களுக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு 1 பேதுரு 2 அதிகாரம்
9ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்றார், நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவலத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் நானும் நீங்களும் ராஜரீக ஆசாரிய கூட்டமுமாக பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனங்களுமாக இருக்கின்றீர்கள். அன்பானவர்களே, இன்று நீங்களும் நானும் அன்று யாக்கோபு எப்ராஹிமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் புத்திரராக அதன் வித்தாக இருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள். அன்பானவர்களே, இங்கு சந்ததி அவருடைய இரத்த சொந்தம் என்பதை, அவருடைய பரம்பரை என்பதை இந்த பதம் தெளிவாக நமக்கு விளக்குகின்றது. அன்பானவர்களே, ஹோ கோயாயிம் என்பது ஹா கோயாயிம் என்றது சரியான எபிரேய உச்சரிப்பு. ஹா கோயாயிம் என்றது இன்று நீங்களும் நானும் அவருடைய உடன்பிறப்பு, அவருடைய இரத்த சொந்தம், அவருடைய சந்ததி என்பதை ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் அர்த்தம். இன்று நாங்கள் யூதர்கள் அல்லாவிட்டாலும் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் அடிப்படையாக எழுத்தில் இருக்கின்றது, உயிர் எழுதி அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று நீங்களும் நானும் ஆபிரகாமின் இப்ராஹிமின் சந்ததி என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இன்னும் தெளிவாக நமக்கு கூறுகின்றார். ரோமர்க்கெழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அங்கு அவர் கூறுகின்றார், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுத்துவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கின்றது. சிருஷ்டியானது மாயைக்குட்பட்டதாய் இருக்கின்றது. அது தன் விருப்பத்தின்படி அல்ல, கீழ்ப்படுதலினான நிமித்தம் கீழ்ப்படுத்துகின்றது. அந்த சிருஷ்டியும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு கூட கீழ்ப்படுதல் பட்டிருக்கின்றது. இதன் விளக்கம் ரோமர்க்கெழுதிய நிருபம் அங்கு தெளிவாக பவுல் இதை விளக்கமாக அங்கு நமக்கு கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ரோமர்க்கெழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 21ஆம் வசனத்தின்படி சிருஷ்டியானது பெருமூச்சுடன் காத்திருக்கின்றது. 21ஆம் வசனம் வரையும் பார்க்கும் பொழுது இதன் அர்த்தம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் பூரணமாகும் வரைக்கும். இன்று யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்களுக்கும் எனக்கும் உரியது. அந்த புத்திராகிய நானும் நீங்களும் பூரணராகும் படிக்கு ரோமர்க்கெழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை கூறப்படுகின்றது. நாங்கள் பூரணராகும் படிக்கு. எப்பொழுது பூரணராகின்றோம்? நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக வரும் பொழுது கீழ்ப்படுகின்றோம். சிருஷ்டியானது காத்திருக்கின்றது. எப்பொழுது? அவருடைய வருகையில், 2ஆம் வருகையில், அதற்கு முன்பு இரகசிய வருகையில், அதன் பின்பு 1000 வருட அரசாட்சியில். ரோமர்க்கெழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனங்கள் அடங்கியது அவருடைய வருகை, இரகசிய வருகை, அவருடைய 2ஆம் வருகை, 1000 வருட நிரந்தர அரசாட்சியை விளக்குகின்றது. இதன் அர்த்தம், இங்கு பூமியானது முழுமை பெறுகின்றது. இது என்னுடைய உங்களுடைய ஆத்துமா மட்டுமல்ல, பூமி, புதிய பூமி, புதிய வானம் உருவாக வரக்கண்டேன் என்று யோவான் வெளிப்படுத்த நிருபம் 21ஆம் வசனத்தில் கூறுகின்றார். அன்பானவர்களே, இதன் ஆசீர்வாதம் பெரியது, இதன் ரகசியம் பெரியது என்று அதை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அன்று யாக்கோபு கூறிய ஆசீர்வாதம், பேதுரு கூறிய அதே ஆசீர்வாதம், பவுல் அப்போஸ்தலன் ரோமர்க்கெழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் கூறிய ஆசீர்வாதம் எப்பொழுது நிறைவேறுகின்றது? இன்று
யூதர் அல்லாத நாங்களும் அவருக்குள் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, மறுமைக்குரிய நித்திய ராஜ்யம், 1000 வருட அரசாட்சி, அவருடைய ராஜரீக ஆசாரிய குருவாக இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம். அங்கு சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக இருக்கும். குழந்தை விரியன் பாம்பு புற்றின் மேல் கை வைக்கும். ஆம், இப்பொழுது இருக்கும் கலியுகம் அல்ல, இப்பொழுது நடக்கும் அநியாயங்கள் அல்ல. அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் பங்கு சுதந்திரிப்போமா? முடிவு எம் கையில். நீங்கள் பிள்ளைகளாக உங்களை முத்தரித்து இருக்கின்றார், அதை ஏற்றுக்கொள்வது உங்கள் கையில். சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.